பேர் என்ன? பழனிவேல். பழனிவேல் என்ன பண்ணுறீங்க? இந்த வியாபாரம் என்ன? பிளாஸ்டிக் பொறி போடுறது, கம்பி இதெல்லாம் எடுத்து போடுறது. எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? 3-4 வருஷமாக பண்ணுறீங்க. சாப்பாடு வாங்கிட்டு வர சாப்பிட்றீங்களா? இந்த நேரத்தில் என்னங்க சாப்பாடு? மதியானம் ஆயிடுச்சு. மணி எத்தனை தெரியுமா? காலைல சாப்பிட்டீங்களா? காலையிலேருந்து இப்போ மணி என்ன தெரியுமா? மணி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மணி எப்படி ஒரு 4 மணி. காலையிலேருந்து சாப்பிட்லாம். மணி 4 ஆச்சு. அப்போ இந்த நேரத்தில் சாப்பிட்றேன். சாப்பாடை வாங்கிட்டு விட்டா என்ன வேணும்? இந்த இத்தனை வார்த்தை சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சரிங்க, உங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. சரிங்களா? நான் போய் இப்போ ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க சாமி. நீங்கள் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா கார வேலைக்கு போகிறாங்க. அம்மா கார வேலைக்கு போகிறாங்க. பசங்கள்லாம் பார்க்காதனால இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லோரும் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மாதிரி? அது அது வீதி வீதிக்கு ரோடோட படுத்து கிடக்குங்க. வீதி வீதியாக ரோடோட பிள்ளைங்க கொண்டாட்டி அவ்வளோக்குள்ள புருஷன்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அப்பன்னு பசங்க நினைக்கிறது இல்லை. எல்லாம் ரோட்டில் படுத்து கிடக்காங்க. ஏன் எல்லாம் அடிச்சு துரத்தி போடுறாங்க. ரோட்டில் படுத்து கிடக்குறாங்களா? ரோட்டில் கிடக்குறாங்க. எத்தனை பேர்? நிறைய பேர் இருப்பாங்களா அந்த மாதிரி? நிறைய பேருங்க. இதெல்லாம் பசங்க பிள்ளைங்களாம் பார்த்துக்காதனால இந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்கள ஆளாகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பெற்றவங்க. அது அன்னைக்குங்க. அது அன்னைக்கு. இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு போடுறாங்க. ஓ, அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு போடுறாங்கிறீங்களா? ஓ, எங்கள் அம்மா அப்பாவெல்லாங்க உப்பு சோப்பு போட்டு குளிக்க வச்சது நான் அறிக்கேன். உப்பு சோப்பு போட்டு குளிக்க வச்சது நான் அறிக்கேன். இல்லை இன்னைக்கு என் பசங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு பேபி பவுடர் பேபி சோப் காஸ்ட்லி. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் வந்துட்டுங்க எங்கள் அம்மாவோட உப்பு சோப் போட்டு குளிச்சு நான் அறியங்க. எனக்கு உப்பு சோப் போட்டு குளிச்சது கிடையாது. அப்போல்லாம் எப்போ சோப்பு எங்கேச்சு என்ன வந்துச்சு? இப்போல்லாம் காஸ்ட்லி எல்லாமே வந்து அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அப்போல்லாம் நம்மளாம் போனீங்களா? அப்போல்லாம் ட்ரெஸ்ஸு எங்கே போய் ட்ரெஸ்ஸு நான் போட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டு கிழிஞ்ச ட்ராயர் போட்டு படிக்க போனோம். இன்னைக்கு ட்ராயரை போட்டாக்குங்க. இன்னைக்கு 51 ஓட்டை இருக்குங்க. அப்படிங்கிறீங்க? இன்னைக்கு ஒரு புள்ளி விழுந்தா கூட அந்த கீழே வந்து தூக்கி போடுறாங்க. ஓ, லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சுன்னா அது அந்த சேர் என்ன ரேட்டு வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அன்னைக்கு ரேட்டுங்க. இல்லை, இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட்டில் இருக்கு? ஒரு குத்துமதிப்பாக சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அந்த சீலை இல்லைங்க ஒரு 1000 ரூபா ஆகும். 1000 ரூபா வரும். அந்த சீலையோட ஓட்டை முடிஞ்சிச்சுன்னு லைட்டாக ஓட்டை விழுந்துருச்சுன்னு தூக்கி குப்பையில் போடுறாங்க. இப்போ காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க. இந்த காலத்தில் தூக்கி குப்பையில் போடுறாங்க. அதே மாதிரி தான் பேரண்ட்ஸு தூக்கி குப்பையில் போடுறாங்க. பெற்றவங்களையும் குப்பையில் போடுறாங்கிறீங்க. அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்துடுறேங்கிறீங்க. சரி, இந்தாங்க சாப்பாடு. ஓகேவா? போதுமா? சரி, சாப்பிடுங்க. வேறு எதாவது வேணுமா? எதுவுமே வேணாம். சரி, பார்த்து பத்திரமா இருங்க. உடம்பு பார்த்துங்க. மழை காலம், மழையெல்லாம் நனையாதீங்க. சரி.